Good evening, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சுபமா நல்லா இருக்கீங்களா? Okay. So பிள்ளைகளே, we start. We have finished only one sound, which is QU. QU தான் சேர்ந்து வரும். எப்ப பாத்தீங்கன்னா Q ஓட. So அது மட்டும் தான் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. மற்ற எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. So அதையும் முடிச்சிடலாம். What is it called as? பாருங்க. Action is duck ஓட வாயை திறந்து பண்ற மாதிரி. So this also, now you know the sounds. Some of the words in qua, you can write it down. Fit. Quiz. Quack. Quick. So what are we doing? QU என்ற வார்த்தை தான் q என்ற sound. Okay? It, quit. So இதுல எவ்வளவு sounds இருக்கு? 3 sound தான் இருக்கு. 4 வார்த்தைகள் இருந்தாலும் 3 sound தான் இருக்கு. Okay? There are only 3 sounds. So you do only here only 1, 2, 3, 4. There are 4 sounds. 5 letters, but only there are 4 sounds. There are 5 letters, but only 4 sounds. Okay, in quick. Quack also same. There are 5 letters, but 4 sounds. Clear? Quack, quack. எழுதியாச்சா? So குவாவும் முடிச்சாச்சு. இப்ப நான் சொன்ன மாதிரி we are going to have the ABCD song with the sounds. So இந்த மாதிரி ஏதாவது இப்ப பசங்களுக்கு வந்து ABCD என்ற சின்ன வயசுல LKG UKGல வந்து லைனா ஞாபகம் இருக்கும். ஏக்கு அப்புறம் தான் B வரும், பிக்கு அப்புறம் தான் C வரும்னால அந்த பாட்டு மாதிரி படிச்சு நம்ம படிச்சோம் இல்லையா? ABCDEFG அப்படி படிச்சோம். அந்த மாதிரி எதையாவது ஞாபகம் இருக்கிறதுக்கு ஒரு பாட்டா இல்ல ஒரு லைனா ஏதாவது படிச்சோம்னா அதுக்கு பேர் நிமோனிக் ஸ்ட்ராட்டஜி. என்ன பேர் அதுக்கு? நிமோனிக் ஸ்ட்ராட்டஜி. நிமோனிக் ஸ்ட்ராட்டஜி. அதுல வந்து M வந்து சைலண்ட் ஓயா. நிமோனிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பேர். ஓகே, ரைட். சோ இப்போ அதே மாதிரி நிமோனிக் ஸ்ட்ராட்டஜில நம்ம சவுண்ட்ஸ படிக்க போறோம். இது எல்லாமே வந்து இப்ப இப்படி போட்டுட்டா நான் என்ன சொன்னேன்? It denotes the sound. Correct? So now we are going to read abacad, afag, ha, e, ja, ka, e, இப்ப எப்படின்னா சவுண்ட்ஸ் எல்லாமே எனக்கு மனப்பாடமா இருக்கிறதுனால நான் கடகடன் எல்லாமே ABCD மாதிரியே சவுண்ட்ஸ்ல பாட்டு படிச்சேன் இல்லையா உங்களுக்கு? சோ நீங்களும் அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. சவுண்ட்ஸ்ல பண்ணலாம் ஈஸியா. ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. abacad, அது ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. abacad, afag. ஓகே, so இப்ப 7 letter sounds முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஓகே, okay? Any doubts in the sounds? In the basic sounds ல ஏதாவது டவுட் இருந்தா இப்பவே டவுட் chat boxல டைப் பண்ணுங்க. எந்த சவுண்ட் டவுட்டா இருக்கோ அந்த லெட்டரை டைப் பண்ணுங்க. நான் திருப்பி சொல்றேன். ஆக்ஷன்ஸும் வேணா நான் திருப்பி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ப ப க க ஜ ஜ எ எ எ க க க ஜகிள் பண்ணணும். 2 பால் கையில வச்சு ஜகிள் பண்ணணும். ஜ ஜ ஜ க க க க ஆ ஆ ஆ வ வ வ ச்ச 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 ஆ ஆ ஆ வேன் வ
வேன் ஓட்டுற பாருங்க. We are blowing the air from our mouth like this. Yeah, yeah. ஒரு Y மாதிரி நீங்க உங்க சின்ல வச்சுட்டு yeah, yeah, yeah. Is it clear? All the sounds, all the action, is it clear? Can I go to the next? Any doubt? Please type doubt. Otherwise, I'll go to the next. I guess there is no doubt. No one is typing in the chat box. Yes. All right. So I shall proceed further. Clear? எல்லாருக்குமே இந்த சவுண்ட்ஸ் இப்போ அறிமுகம் ஆயிருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் நான் இப்போ இது வந்து சிங்கிள் சவுண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் டபுள் சவுண்ட்ஸ் போறேன். இந்த சவுண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஈஸியா டபுள் சவுண்ட்ஸ் பண்ணும் போது பிளெண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? Shall I go to the next? Okay? Right. யாரும் டவுட் டைப் பண்ணல, அதனால நான் நம்புறேன் நீங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கீங்க. ஓகே. All right. So let's go to the diagram. Yes. So we are going to have diagraph. Diagraphனா என்னன்னா உங்களுக்கு ரெண்டு லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு சவுண்ட் போடும். ரெண்டு லெட்டர்ஸ் என்ன பண்ணும்? சேர்ந்து ஒரு சவுண்ட் போடும். அதுதான் டயக்ராஃப். போர்டு தெரியுதா உங்களுக்கு? டயக்ராஃப். டைனா என்ன? 2 தானே? ஓகே. சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் we are going to learn which is இப்போ இது தனித்தனியா படிச்சோம்னா இது க, இது ஹ, க ஹ. ஆனா இப்ப நம்ம வந்து ஒரு வார்த்தை இப்படி எழுதணும். இப்ப நம்ம தனித்தனியா படிச்சோம்னா க ஹ ஆட், க ஹ ஆட். ஆனா இது என்னது? இது ச. அதனாலதான் இது சிஹெச் சேர்ந்து வந்தா நீங்க சன்னு படிக்கணும். ச ச ச ச ச. ஓகேங்களா? சிஹெச் சேர்ந்து வந்தா என்ன பண்ணணும்? இப்ப தமிழ் ஹிந்தில எல்லாம் பாத்தீங்கன்னா சன்னா மொத்தமா இப்படி ச எழுதலாம். தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு இப்படி சன்னு எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ மச் அபவுட் தமிழ், பட் ஸ்டில் இப்ப ஹிந்தில ச, இது தமிழ்ல சன்னு எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். சன்ற வார்த்தை வரும்போது. ஓகேயா? சோ அப்படி தமிழ்ல ஹிந்தில எல்லாம் நம்மளுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. இங்கிலீஷ்ல அப்படி இல்லாதனால ரெண்டு லெட்டர்ஸ் வந்து சேர்ந்து ஒரு சவுண்ட் போடும். சோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் அதுல நம்ம என்ன பண்றோம்னா ஆக்ஷன் வந்து அந்த மாதிரி பண்ற. ட்ரெயின் எப்படி சக் பண்றது, ட்ரெயின் எப்படி சக் பண்ணுவோம். அதனால ஆக்ஷன் வந்து நம்ம இதுதான் சவுண்ட், இதுதான் ஆக்ஷன். கிளியர்? சோ நம்ம என்னெல்லாம் வேர்ட்ஸ் எழுதலாம்? சோ இது வந்து எப்பவுமே ரெண்டு சவுண்ட் ஒன்னா இருந்தா இப்படி எழுதிக்கோங்க. இதுக்கு பேரு இப்படி, இது ரெண்டும் ஒரே சவுண்ட் பண்ணுது, அதனால இப்படி எழுதுவேன். இப்போ இதுல எவ்வளவு சவுண்ட்ஸ் இருக்கு? இதுல 3 சவுண்ட்ஸ் இருக்கு. 3 சவுண்ட்ஸ். எவ்வளவு சவுண்ட்ஸ் இருக்கு? 3 சவுண்ட்ஸ் இருக்கு. பட் எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு? 4 லெட்டர்ஸ் இருக்கு. கரெக்டா? 4 லெட்டர் இருக்கு, பட் 3 சவுண்ட்ஸ் தான் இருக்கு. ஏன்னா இது என்னது? இது என்னது? இது வந்து ஒரு டயக்ராஃப். சிஹெச்ன்றது ஒரு டயக்ராஃப். சோ இந்த மாதிரி சிஹெச் வேர்ட்ஸ் நிறைய எழுதலாம். என்னென்ன எழுதலாம்? சிப், எஸ் போட்டா சிப்ஸ், சிப், சிப்ஸ். சின்ன, இந்த இடத்த பேர் தான் சின்ன. ரைட்? சின்ன, சின்ன. ரைட்? வேற என்னெல்லாம் எழுதலாம்? சின்ன. அப்புறம் வேற என்ன எழுதலாம்? சக். நான் சொன்னேன் இல்லையா, ட்ரெயின் சக் பண்ணுது. அக், சக். சோ இப்ப நான் ஒரு 5 லெட்டர் வேர்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? 5 லெட்டர், பட் அதுல 4 சவுண்ட்ஸ் தான் இருக்கு. நீங்க கண்டுபிடிக்கணும், சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணணும். ஓகேயா? நான் பண்றேன் பாருங்க. எழுதுங்க அந்த வேர்டு என்னதுன்னு. பிளெண்ட் பண்ணியும் பாருங்க, கூட்டி படிக்க வருதான்னு பண்ணி எழுதுங்க சாட் பாக்ஸ்ல. நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து
இது செகண்ட் சவுண்ட் வந்து இது. வெரி குட். ட்ரிங்கோ இஸ் டைப் chant. கரெக்ட். ch a n t chant. இப்படி படிக்க வருதா? chant. வெரி குட் ட்ரிங்கோ. எஸ். Am I pronouncing your center's name correct? ட்ரிங்கோ அதுதானே உங்க சென்டர் பேர்? ரைட். எஸ், chant என்று டைப் பண்ணிருக்காங்க ட்ரிங்கோ. வெரி குட். ஓகே, இப்ப நான் இன்னொரு வேர்டு காமிக்கிறேன், மத்தவங்க சொல்லுங்க. ஓகே, என்ன நான் சொன்னேன் இப்போ டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இது என்ன ஆக்ஷன்? ஆப், சாப். வெரி குட் ட்ரிங்கோ. வெரி குட். ஆப், சாப். வெரி குட். So chop. மன்னா வெரி குட். chop. எஸ், ரைட். சோ இப்போ ஆக்ஷன் பண்ணாலும் நம்ம உங்களால கண்டுபிடிக்க முடியுது. நான் சவுண்ட் பண்ணாலும் உங்களால எழுத முடியணும். இப்ப நான் சவுண்ட் சொல்றேன், நீங்க வந்து எழுத முடியுதான்னு பாருங்க. ஐ மீன் நான் டிக்டேஷன் கொடுக்குறேன், அதுல எத்தனை சவுண்ட் கேக்குதுன்னு நீங்க அதை கண்டுபிடிச்சு எழுதணும். ஸ்பெல்லிங் தெரியும்னு எழுதாதீங்க ப்ளீஸ். சவுண்ட கவனிங்க, என்ன சவுண்ட் அதை டீகோட் பண்ணணும். நான் சொல்ற வார்த்தையில என்ன சவுண்ட்ஸ் கேக்குதோ அதை நீங்க டீகோட் பண்ணணும். டீகோட்னா இப்ப இந்த வேர்டு சாப்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னா என்னெல்லாம் சத்தம் உங்களுக்கு கேட்டது? ச கேட்டது, அப்போ சிஹெச்னு எழுதணும். ஆப், ஆ, அப்போ ஓ எழுதணும், அப்புறம் பி எழுதணும். சோ நம்மளுக்கு 3 சத்தம் தான் கேட்டது சாப்ன்றது. ஓகேயா? சோ ஒரு டயக்ராஃப் எழுதுறோம், 2 சிங்கிள் சவுண்ட்ஸ் எழுதுறோம். கரெக்டா? இது சாப். ரைட்? எஸ். இப்ப நான் இன்னொரு வேர்டு கொடுக்குறேன், இப்ப நீங்க எழுதுங்க. செஸ்ட். செஸ்ட். எவ்வளவு சவுண்ட் கேக்குது? ச எக் எக் st. 4 சவுண்ட்ஸ் கேக்குது. ஆனா நீங்க 5 வார்த்தை எழுதுவீங்க. ஏன்னா சிஹெச் என்னது? சிஹெச் வந்து ஒரு டயக்ராஃப். கரெக்டா? செஸ்ட். வெரி குட் ரிங்கு அண்ட் மன்னார். வெரி குட். எஸ், வெரி குட். எஸ். சோ செஸ்ட் அப்படின்னு நீங்க எழுதுங்க பார்க்கலாம். எல்லாரும் இப்படி எழுதிருந்தீங்களா? செஸ்ட். ரைட், செஸ்ட். சோ நம்ம என்ன பண்றோம் இப்போ? ஈஸியா உங்களால டீகோடும் பண்ண முடியுது, உங்களால ஆக்ஷன் பண்ணா சவுண்டும் கண்டுபிடிக்க முடியுது. இப்ப இன்னொரு வேர்டு எழுதுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி செக். செக். சவுண்ட் வருது, அதனால கடைசியில எந்த க வரும்? எந்த க வரும்? எஸ், சிகே வரும். வெரி குட். வெறும்னே இப்படி வெறும் கே போட்டுறாதீங்க, சிகே, பிகாஸ் ஓகே, ரைட். செக். கிளியர்? செக். ரைட், வெரி குட். மன்னா, ட்ரிங்கோ எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிடுவீங்க. வெரி குட். சோ இந்த மாதிரி சிஹெச்ல உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் வித் 1 வால், 2 வால் வச்சு எழுதாதீங்க, ஒரு வால் வச்சு எழுதுங்க பார்க்கலாம். இது தவிர்த்து, நான் எழுதுனது தவிர்த்து வேற என்ன வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியுது எழுதுங்க பார்க்கலாம். கம் ஆன், ரைட். இது எழுதியாச்சா போர்டு? நான் ரப் பண்ணலாமா? எஸ். நீங்க சாட் பாக்ஸ்லயும் டைப் பண்ணலாம், புக்லயும் எழுதிக்கலாம். கம் ஆன், ரைட் ஃபாஸ்ட். எழுதியாச்சா? நான் போர்ட்ல எழுதிட்டு இருக்கேன். சைல்டுன்னு எழுதிருக்கீங்க. ஐல்டு. கரெக்ட். பட் ஐன்றது அதோட லாங் சவுண்ட் சொல்லுது. அது உங்களுக்கு ஏன் லாங் சவுண்ட் சொல்லுதுன்றது நம்ம சிலபல்ன்ற ஒரு டாபிக்ல படிப்போம், அப்போ நம்ம நான் சொல்லி தரேன். பட் குட், வெரி குட். ட்ரிங்கோ சைல்டுன்னு எழுதிருக்கீங்க. ஐ என்ன பண்ணுது? ஐ நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா உங்களுக்கு? லாங் சவுண்ட் அண்ட் ஷார்ட் சவுண்ட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா உங்களுக்கு? கால் வரும்போது இப்படி போட்டிருந்தா அது எல்லாமே லாங் சவுண்ட், இப்படி போட்டிருந்தா ஷார்ட் சவுண்ட் சொல்லி கொடுத்தல. சில இடத்துல ஐன்ற சொல்லும், சில இடத்துல அதோட சவுண்ட் சொல்லும். கரெக்டா? ஐ ஹவ் ஆல்ரெடி தாட் யூ. பட் எப்போ ஏன் இது பெருசு லாங் சவுண்ட் சொல்றது, ஷார்ட் சவுண்ட் சொல்றது, அது நம்ம சிலபல்ல நம்ம கத்துப்போம். இப்போதைக்கு வெரி குட். சைல்ட் இஸ் கரெக்ட். ஐன்ற சொல்லுது. சைல்ட். வேற ஏதாவது எழுத முடியுதா?
சவுண்ட் வால் வந்து அதோட சவுண்ட் சொல்ற மாதிரி ஏதாவது எழுத முடியுதா பாருங்க, ட்ரை பண்ணுங்க. புரியுதா யாருக்காவது இன்னும் வேர்ட்ஸ்? நான் காமிக்கட்டுமா? வெரி குட். சிக்கன் எழுதிருக்கீங்க, வெரி குட். சிக்கன், வெரி குட். ட்ரிங்கோ, வெரி குட். வெரி குட். சிக்கன், குட். வேற ஏதாவது? ஓகே, now I'll show you the word. ஒரு சவுண்ட் நான் காமிக்கிறேன், ஆக்ஷனா கண்டுபிடிங்க பாக்கலாம். ஓகே, சேர் மன்னார் எழுதிருக்கீங்க, ஆனா சேர்ல 2 வால் வருதே பக்கத்துலயே, அந்த மாதிரி எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு தனியா ஒரு ரூல் இருக்கு. மன்னார் அப்படிதான் படிக்க வருது. சேருன்னு படிக்க வரலையே, அது ஏன்றது நம்ம ஃபியூச்சர் இன்னும் ஒரு 2-3 கிளாஸ் கழிச்சு பார்ப்போம். ஓகே, சோ நீங்க படிக்க முடிஞ்ச வேர்ட்ஸ் மட்டும்தான் எழுதணும். ஓகே, படிக்க முடியாத வேர்ட்ஸ் எழுதி வைங்க, ரவுண்ட் போட்டு இது படிக்க வரல. அப்ப நாம் அடுத்த ரூல் சொல்லி தரும் போது உங்களோட டவுட் அது கிளாரிஃபை ஆயிடுச்சுன்னா ஒரு டிக் மார்க் போட்டுடுங்க. கிளியர்? எஸ். சோ லெட்ஸ் டூ. நான் இப்ப ஆக்ஷன் காமிக்கிறேன் பாருங்க. பண்ணுங்க. வெரி குட் மன்னா. சாப்டர் எழுதியிருக்கீங்க, வெரி குட். சாப்டர் ERன்றது டபுள் சவுண்ட்ல வரும், அப்புறம் அது ஃபியூச்சர்ல கத்துப்போம். இப்போதைக்கு கத்துப்போம். சோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கூட நீங்க எழுதலாம் பாருங்க. செஃப், சமையல் செய்யறவங்கள செஃப்னு சொல்லுவாங்க இல்லையா ஹோட்டல்ஸ்ல எல்லாம். இஸ் a good chef, he cooks very well. செஃப். இப்ப சாப்டர்ன்றது எழுதுல. சாப், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுங்க, வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணுங்க. சிக்கன். சோ நம்ம எவ்வளவு வேர்ட்ஸ் எழுதிட்டோம் பாத்தீங்களா? சேல you can even write champ. He's a champion. அது மாதிரி he's a champ. ஓகே, கிளியர்? இப்போ ச வந்து ஸ்டார்டிங் பார்த்தோம், ச முடியிற மாதிரி வேர்ட்ஸ் பார்க்கலாமா? ச முடியிற மாதிரி வேர்ட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம் இங்க பாருங்க. இப்போ நான் எழுதுறேன் பாருங்க. இது எப்படின்னு வாசிப்பீங்க? பெஞ்ச். இது வந்து டயக்ராஃப், அதனால ரெண்டுமே சேர்ந்து இப்படி பண்ணிக்கலாம். பெஞ்ச், பெஞ்ச். ஓகே, ஸ்டெஞ்ச் ரொம்ப துர்நாற்றமா இருக்கு, இஸ் த ஸ்டெஞ்ச். இது வந்து பாருங்க, 2 கான்சனன்ட் சேர்ந்து வந்தா செட்ட அப்படி படிக்க கூடாது சொல்லி இருக்கேன். இந்த மாதிரி சேல முடியிற வேர்ட்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். கம் ஆன், 2 minutes டைம் தர, கடகடன் எழுதி காமிங்க. இது எழுதியாச்சா? நான் போர்டு ரப் பண்ணலாமா? இத முதல்ல எழுதிக்கோங்க, அப்புறமா நான் போர்டு ரப் பண்றேன். கேட்ச்ல டி வருது. ட்ரிங்கோ சென்டர். கேட்ச், அதுல டி வருது. அப்போ என்ன எப்படி படிக்க வருது? அப்படின்னு படிக்க வருதே. எப்படி எழுதுனீங்க அத? நான் என்ன சொன்னேன்? ஸ்பெல்லிங் தெரியுதுன்னு எழுதாதீங்க, சவுண்ட் போட்டு படிக்கிற வேர்ட்ஸ் மட்டும்தான் எழுதுங்க. அது கெட்டச்சன்னு வருதே, கரெக்டா? அப்ப எப்படி எழுதுனீங்க அது? கேட்ச் அப்படி வருது. அதுவும் ஏன் அப்படி வருதுன்றது அதுக்கும் நான் சொல்லி தருவேன். இப்போ இதுக்கு அடுத்தது நான் சொல்லி தருவேன். ஓகேயா? ரைட், இப்பத்துக்கு இத முடிச்சிருங்க, நான் ரப் பண்ணி. இப்ப சேல முடியிற வேர்ட்ஸ் எழுதுங்க. இந்த மாதிரி கேட்ச்ன்ற வேர்ட்ஸ் வந்து அதுல வந்து டர்ன் வருது, அப்படி எழுதாதீங்க. டச், அதுல 2 வால் வருதே மன்னார். இங்க பாருங்க, படிக்க வருதே.
சோ கவனம் இருக்கட்டும். இன்னும் நான் அந்த ரூல் உங்களுக்கு சொல்லி தரல. ஓ யூன்றது சேர்ந்து வந்தா எப்படி வருது இன்னும் சொல்லி தரல. நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு வேர்ட்ஸ் தெரியும் சீஜ்ல முடியறதுன்னா கடகடான்னு நீங்க எழுதுறீங்க. நீங்க யோசிக்க மாட்டீங்க, அதை பிளெண்ட் பண்ணி பார்க்க மாட்டீங்க. கமான் கமான். நான் எழுதுறேன். பஞ்ச், வெரி குட், இது கரெக்ட். ட்ரிங்கோ கரெக்ட். ப அ ச, இது படிக்க வருது பாருங்க. ப அ ச, பஞ்ச். வெரி குட் ட்ரிங்கோ, வெரி குட் பஞ்ச். இன்னும் என்னெல்லாம் எழுதலாம் பாருங்க. இப்ப நான் காமிக்கட்டுமா? லஞ்ச், மன்னார் அவர்கள் லஞ்ச் எழுதியிருக்காங்க. வெரி குட். இப்ப நான் போர்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேர்டு நான் ஆக்ஷன் காமிச்சிடுறேன், நீங்க கண்டுபிடிங்க. நான் அப்புறம் போர்டு காமிச்சிட்டு நம்ம பண்ணலாம். இது பாருங்க, ஃபர்ஸ்ட் சவுண்ட் இது. ஓகேங்களா? இது இன்னைக்கு சொல்லி கொடுத்த சவுண்டு. குவக் குவக் குவ. ஓகேயா? ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்ல நான் இப்போ திருப்பியும் காமிக்குவா? குவென்ச், குவென்ச், குவ. குவன்றது எப்படி எழுதணும் மன்னார்? குவன்றது எப்படி எழுதணும்? கியூ யூ தானே எழுதணும் நான் சொல்லியிருக்கேன். நீங்க வெறும் கியூ எழுதியிருக்கீங்க. ட்ரிங்கோ கரெக்ட். குவென்ச் கரெக்டா எழுதியிருக்கீங்க. இப்படி எழுதணும் பாருங்க. குவ என்ச். குவன்றது கியூ, குவ சவுண்ட் வந்தாலே யூவோட தான் வரும். நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? வெரி குட். இப்ப கரெக்டா டைப் பண்ணிருக்கீங்க மன்னார். குவென்ச், குவென்ச். இப்ப இதுல என்ன? குவென்ச். எவ்வளவு சவுண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4. 4 சவுண்ட்ஸ் தான் இருக்கு. ஆனா 6 லெட்டர்ஸ் எழுத வேண்டியதா இருக்கு நம்மளுக்கு. பாருங்க, கவனிங்க. 4 சவுண்ட்ஸ் இருக்கு, பட் 6 லெட்டர்ஸ் எழுத வேண்டியதா இருக்கு. குவென்ச். கிளியரா? சோ நம்மளால சவுண்ட்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். சவுண்ட்ஸ் கேட்கணும். என்னெல்லாம் சவுண்ட்ஸ்? குவ, என், எ, 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 ன், ச, குவென்ச். அவ்வளவுதான். இல்ல அஞ்சு, ஆ, அம்பர்லா, ஆ கேக்குது. ஓகே, லஞ்ச். ஓகே, ப, பஞ்ச், ப, பஞ்ச், ப, ப, ஆன்ச், பிரான்ச், பிரான்ச். இப்போ பிரஞ்ச் கூட சொல்லலாம். லஞ்சும் பிரேக்ஃபாஸ்டும் சேர்ந்து சாப்பிட்டா, ஒரு 11 மணிக்கு அப்படி சாப்பிட்டாங்கன்னா அத பிரஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லெட்ஸ் கோ ஃபார் அ பிரஞ்ச். இப்ப நான் சொல்றேன் வாங்க லஞ்சுக்கு போடலாம். அப்ப அவங்க சொல்றாங்க இல்ல வேண்டாம், லெட்ஸ் கோ ஃபார் அ பிரஞ்ச்னா லஞ்சும் வேண்டாம், பிரேக்ஃபாஸ்டும் வேண்டாம். அதுக்கு நடுவுல நம்ம ஒரு 11 மணிக்கு அப்படி பிரஞ்சா சாப்பிட்டுடலாம் அப்படின்னு. சோ பிரஞ்ச்ல நிறைய பேர் ரைஸ் இல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் கூட சாப்பிடுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் whatever they like to eat, but that is called as a brunch. Lunch and breakfast, அதனால தான் brunch. பிரேக்ஃபாஸ்ட் உள்ள பிரவ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, லஞ்சுக்குள்ள அஞ்ச் எடுத்துட்டீங்கன்னா பிரஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? இது கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வேர்டு பிரஞ்ச்? எஸ், ஓகே. சோ இதை எழுதிக்கோங்க. பிரஞ்ச், லஞ்ச், பஞ்ச். Now we will come to the rule. ஏன் நம்ம டிசிஹெச் எழுதுறீங்க? இப்போ யாரோ கேட்ச் அண்ட் ட்ரிங்கோ எழுதுனீங்க இல்லையா? அப்போ நம்ம ஏன் டிசிஹெச்சுக்கும் ச வருது இல்லையா? அப்போ எப்போ டிசிஹெச் எழுதணும்? இங்க பாருங்க, சன்ற சவுண்டுக்கு 2 சவுண்ட் இருக்கு. ஒன்னு டிசிஹெச், ஒன்னு சிஹெச். ஓகே, சோ ச. இதுவும் ச தான், இதுவும் ச தான். பட் எப்போ இந்த ச போடணும், எப்போ இந்த ச? இப்ப கவனிங்க எல்லாருமே. இங்க பாருங்க, ஃபார் எண்ட்ல சொல்றேன். இப்ப பாருங்க, சாரி இங்க வருது. இது என்னன்னு உச்சாரிங்க. இது வந்து 3ஆ வருது. அது பேர் ட்ரையகிராஃப். ட்ரையகிராஃப். அது எப்படி டயகிராஃப்? இது ட்ரையகிராஃப். இப்ப எப்போல்லாம் வால் வந்து அதோட சவுண்ட் சொல்லுமோ அப்போ நீங்க டிசிஹெச் போடுவீங்க. எப்போல்லாம் அது வந்து அதோட லாங் சவுண்ட் சொல்லுதோ அப்போ வந்து நீங்க வந்து இது போடுவீங்க, சிஹெச்ன்னு போடுவீங்க. ஃபார் இல்லாட்டி கான்சனன்ட் என்ன பண்ணணும்? லாங் சவுண்ட்
long vowel sound இல்லாட்டி consonant. Consonant. For example, இப்போ lunch நம்ம எழுதணும் இல்லையா? இது என்னது? என்னது consonant தானே, அதனால நம்ம ch தான் போடணும். tch போடக்கூடாது. அதே மாதிரி இப்போ நீங்க for example you are using porch, munch. Consonant வருது munch. So நீங்க ch தான் போடணும். Okay? Clear? Pinch. Pinch. இங்க பாருங்க, இந்த வேர்ட்ஸ் நிறைய இருக்கு. கிளட்ச், அம்பர்லா, சொல்லுச்சு சத்தம், அதனால நம்ம tch போடுறோம். கிளட்ச். கிளியரா? பிட்ச். பிட்ச் என்ன பண்ணுது? எல்லாருமே என்ன சொல்றாங்க? ஷார்ட் சவுண்ட் சொல்லுது, அதோட சவுண்ட் சொல்லுது அப்படின்னு. சோ இந்த மாதிரி tch வேர்ட்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். இப்ப எழுதுங்க tch வேர்டு. இப்ப கேட்ச்னு எழுதுங்க பாத்தீங்களா? அப்போ அதோட சவுண்ட் வந்து அதோட சவுண்ட் சொல்லுது, அதாவது ஷார்ட் சவுண்ட், அதனால tch போட்டோம். கம் ஆன் எழுதுங்க பார்க்கலாம். tchல முடியிற வேர்ட்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். கம் ஆன், ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ ஆல். நானும் போர்ட்ல எழுதி காமிச்சிடுறேன் உங்களுக்கு என்னெல்லாம் வேர்ட்ஸ். கம் ஆன், ரைட் ஃபாஸ்ட். புரிஞ்சுதா உங்களுக்கு? கான்சனன்ட்ல சவுண்டுக்கு முன்னாடி உங்களுக்கு கான்சனன்ட் இல்லாட்டி உங்களுக்கு லாங் வாவல் கேட்டதுன்னா tch, மீன் ஷார்ட் வாவல் கேட்டதுன்னா tch எழுதுவீங்க. ஓகேங்களா? கிளியர்? You can write kitchen, match, very good, match, watch, very good. Very good. எழுதுங்க இன்னும் எழுதுங்க, நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, எழுதுங்க பார்க்கலாம். Shall I write now? More shall I show you? Batch, very good. Drinko, batch. இங்க பாருங்க, k i ch. இங்க சவுண்ட் வரதுனால நம்ம ch போடுவோம். kitchen, kitchen. is again short sound வருது பாருங்க, கவனிங்க, அதனால ch. snatch. Okay? again short sound வருது, அதனால ch. stretch. short sound. catch up. Okay? short sound. fetch. short sound. hatch. short sound. crutch. short sound. latch. Understood? Clear? இப்ப நீங்க எழுதிருக்கீங்களா badge, அதுவும் பாருங்க badge. சோ இங்க ஷார்ட் சவுண்ட், அதனால ch. ஷார்ட் சவுண்ட் கேக்குறதுனால வெறும்னே tch போடணும், வெறும்னே ch போடக்கூடாது. இப்ப புரிஞ்சா உங்களுக்கு ஏன் tch போடுறோம், ஏன் ch போடுறோம்ன்றது? சோ இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம ch tch என்ற இது பார்த்தோம், அப்புறமா qu என்ற சவுண்ட் பார்த்தோம். கரெக்டா? இந்த ரெண்டுத்துல ஏதாவது டவுட் இருக்கானா ப்ளீஸ் ஆஸ்க் மீ, ப்ளீஸ் லெட் மீ நோ. இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, நீங்க யோசிச்சு எழுதலாம். ஓகேங்களா? You can even write clutch. clutch. umbrella, long sound, clutch. Okay, that's all. Any doubts so far? No doubts? All right. I hope it's ch concept is clear today. We had all the ch and tch. Okay? ch. இந்த ரெண்டு கான்செப்டும் clear ன்னு நான் நம்புறேன். And so we learned all this, right?
Action for qua is this one and ch is this one. என்று சொல்லக்கூடாது. எப்போ இது கூட இருக்கும் போது otherwise only okay. That's all. Thank you, children. I hope the concept is clear. That's all for today. Thank you. I'm done, Karthik sir.